நான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான மிஸ்டேக் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணாதது தான். ஸோ இதை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணாதனால என்னோட ப்ரொடக்டிவிட்டி இது எந்த அளவுக்கு புவராக இருந்துச்சுன்னா, கிளைண்ட்ஸுக்கு ப்ராப்பராக ரிப்போர்ட் ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கேன். டெய்லி டாஸ்க்கை முடிக்காமல் ஒர்க்கை தள்ளி போட்டுகிட்டே இருந்திருக்கேன். எவ்ரிடே டயர்டாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாதனால. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை நான் எப்படி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி என்னோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி என்னோட டைமையும் எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். Hi guys, this is day 124 of documenting my freelancing journey. எப்பயுமே ஃப்ரீலான்சிங்னு வந்துட்டாலே புது கிளைண்ட் ஆன்போர்ட் பண்றதுல மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயமுமே நடக்கும். இப்போன்னு இல்ல, எப்பயுமே நான் என்னோட டைமை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கு தான் கொடுப்பேன். அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் என்னோட ஃப்ரீ டைம்ல தான் மற்ற கிளைண்ட்ஸை ஃபைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா என்ன நம்பி அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். சிம்பிள். ஸோ இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னோட கிளைண்ட்டுக்கும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுத்து என்னோட டைமையும் நான் ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியுது. அண்ட் முக்கியமான விஷயம், இது மூலமா நமக்கு நிறைய ரெஃபரல்ஸும் கிடைச்சது. இதை நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த எக்ஸல்ல என்னோட டைமை எப்படி இதுக்கு முன்னாடி நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் கிளைண்ட்ஸுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்றேன் அப்படின்றதெல்லாம் கிளியரா இந்த எக்ஸல்ல கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல டைம் ப்ரியாரிட்டின்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.